அவன் அவனுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி சுவாமியை வழிபடுறான். ஒருத்தர் வேதம் சொல்லி வழிபடுறார், ஒருத்தர் தமிழில் மந்திரம் சொல்லி வழிபடுறார். சமீபமாக வேதம் சொல்கிறவங்க அவங்களோடது பெருசுங்கிறான், தமிழ் சொல்கிறவங்க தமிழ் மந்திரம் பெருசுங்கிறான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மொழி, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இறைவன், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மந்திரம் பெருசு. இதில் ஏன் சண்டை சச்சரவுன்னு எனக்கு தெரியல சார். ஒரு குழந்த அம்மாட்ட இருக்குது, எப்படி அம்மாவை கொஞ்சம் இப்படி தவாங்கொட்டையை கசைச்சு கொஞ்சம், தலையில் நறுக்குன்னு கொட்டி கொஞ்சம், கிள்ளி கொஞ்சம், அடம்பிடிச்சு அழுது கொஞ்சம், அன்பாக மடியில் படுத்து கொஞ்சம். அம்மாட்ட கொஞ்சுறதுக்கு குழந்தை வேறுபாடு பார்க்குமா? வேறு பாஷையை கற்றுக்கிட்டு வந்து கொஞ்சமா? கொஞ்சாது. அதுக்கு தெரிஞ்ச பாஷையில் அது கொஞ்சம். அது மாதிரி ஒரு தேவாலயத்தில் சாமி கும்பிட போனாங்க. ஒரு குழந்தை வந்து 1 2 3 சொல்லிச்சு, ஏபிசிடி சொல்லிச்சு, டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் சொன்னிச்சு. பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஃபாதர் கேட்டார், தேவாலயத்தில் வந்து சாமி கும்பிடும்போது ஏபிசிடி சொல்கிறிய பாப்பா, இது சரியானது? இங்கே பாருங்கள் அங்கிள், நான் 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, எனக்கு சாமி ஸ்லோகம்லாம் சொல்லாது. இந்த A to Z வரைக்கும் வார்த்தையை படித்ததே கடவுள் தான். நான் ஏபிசிடியை பல தடவை சொல்கிறேன். அதுக்கு என்ன வார்த்தைகள் தேவையோ அந்த வார்த்தையை கோர்த்து அதுக்கான மந்திரத்தை எடுத்துக்கிட்டோம். என்னையே கடவுள் பிளஸ் பண்ணுவார். அப்போ கடவுளை எப்படி அந்த குழந்தை காதலிக்குது?